வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. வருகின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அம்மா ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் எலெக்ஷன் கமிஷனோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்டை பற்றி பார்க்குறோம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஞானேஷ்குமார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு, கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்டாச்சுவரி பாடி, சட்டம் சார்ந்த அமைப்பு கிடையாது, இல்லை பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக வந்த அமைப்பு கிடையாது. இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. அப்படின்னா என்னென்னா, இதற்கான சட்ட விதிகள் அரசியலமைப்பில் உள்ளது. இந்திய அரசியலமைப்பில் பகுதி 15 பார்ட் 15ல் ஆர்டிக்கிள் 324 to 329A வரையுள்ள அந்த 324 முதல் 329 வரையுள்ள சட்டங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பவர், ஃபங்க்ஷன், அதோட ஒட்டுமொத்த செயல்பாடுகள் குறித்து கூறும் விதிகளாக உள்ளது. ஸோ இந்த ஜனவரி 25ஆம் தேதி 1950 இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜனவரி 25ஆம் தேதியானது இந்திய தேசிய வாக்காளர் தினமாக, நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவாக செலிப்ரேட் செய்யப்பட்டு வருகின்றது. மற்றும் இது ஒரு சட்டம், இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியாகவும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 ஆணையர்களும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெம்பர் பாடியாக, 3 நபர்கள் கொண்ட அமைப்பாக இந்த தேர்தல் ஆணையம் இருந்து வருகின்றது. ஸோ இதுக்கு இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்பு யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ராஜீவ்குமார் அவர் தான் இதுக்கு முன்னாடி சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஞானேஷ்குமார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸோ தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். அது மட்டும் இல்லாமல் 2 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க, சுக்பீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷி. இதில் விவேக் ஜோஷி அவரும் தற்போது நியமிக்கப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையர். ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன், இந்தியன் எலெக்ஷன் கமிஷனில் இந்த அப்பாயின்மெண்ட், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு ஒரு ஆர்டிக்கிள் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. 2023 தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் நியமனம், பணி நிபந்தனைகள் மற்றும் பதவிக்காலம் சட்டம் 2023 படி எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். The selection process follows the chief election commissioner and other election commissioners appointment, conditions of service and terms of office அப்படி ஆக்ட் 2023. இதன் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஃபஸ்ட்டு இந்த தலைமை தேர்தல் ஆணையரையும் 2 ஆணையர்கள் நியமிக்க ஃபஸ்ட்டு ஒரு செலெக்ஷன் கமிட்டி அமைக்கப்படும். ஒரு செலெக்ஷன் சர்ச் கமிட்டி, ஃபஸ்ட்டு ஒரு தேடுதல் குழு, சர்ச் கமிட்டி அமைக்கப்படும். இந்த சர்ச் கமிட்டியில் கேபினெட் செக்ரட்டரி இதாக இருப்பார், ஹெட்டாக இருப்பார். அவரோட தலைமையில் ஒரு 5 நபர்களை பரிந்துரை பண்ணுவாங்க. தலைமை தேர்தல் ஆணையராகவோ அல்லது தேர்தல் ஆணையராகவோ நியமனம் செய்ய 5 நபர்களை பரிந்துரை செய்வாங்க. யாருக்கு பரிந்துரை செய்வாங்க அப்படின்னா, செலெக்ஷன் கமிட்டிக்கு அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க. அந்த செலெக்ஷன் கமிட்டியில் யார் இருப்பாங்க? ஸோ அந்த செலெக்ஷன் கமிட்டியில் 3 பேர் இருப்பாங்க. யார்? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் லோக்சபா, யூனியன் கேபினெட் மினிஸ்டர். ஸோ அந்த சர்ச் கமிட்டி அந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு 5 நபர்களை பரிந்துரை பண்ணுவாங்க. சர்ச் கமிட்டி தேடுதல் குழுவுக்கு தலைமை யார் இருப்பாங்க அப்படின்னா, கேபினெட் செக்ரட்டரி. அவங்க அந்த ரேங்கில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க 5 நபர்களை செலக்ட் பண்ணி இந்த செலெக்ஷன் தேர்வு குழுவுக்கு அனுப்புவாங்க. இந்த தேர்வு குழுவில் இந்திய பிரதமரும் லோக்சபா மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவரும், அப்படி எதிர்க்கட்சி தலைவர் அதிகாரப்பூர்வமாக இல்லாத பட்சத்தில் எந்த கட்சி தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட ஹெட்டு யார் இருக்காங்களோ அவங்க இருப்பாங்க. ஏன்னா லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் லோக்சபாக்குள்ளே இருக்கிற மொத்த சீட்டில் 10%, அதாவது 543, அதாவது 54 சீட்டு எந்த பார்ட்டி வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா. அதுக்கு அதிகாரப்பூர்வமாக அந்த பதவி வழங்கப்படும். அது ஈக்குவலன்ட் டு ஒரு கேபினெட் மினிஸ்டர். ஸோ அது இல்லாத பட்சத்தில்
எது லார்ஜஸ்ட் பார்ட்டியோட ஹெட்டாக யார் இருக்காங்களோ அவங்க அதுக்கு அந்த 3 மெம்பர் இந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருப்பாங்க. அப்புறம் பிரதமரால் நியமனம் செய்யப்படும் ஒரு கேபினெட் மினிஸ்டர். ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அந்த 5 சர்ச் கமிட்டியால் பரிந்துரை செய்யப்பட்ட இந்த 5 பேரில் ஒருவரை செலக்ட் பண்ணி அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒப்புதல் கொடுக்கறது யார் அப்படின்னா இப்போ நம்ம பிரசிடெண்ட் அவர்கள் வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. ஸோ அதன் வழியாக அவர்கள் வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையராகவோ அல்லது ஆணையர்களாகவோ நியமனம் செய்யப்படுவார்கள். ஸோ அந்த வகையில் தான் தற்போது ஞானேஷ்குமார் அவர்கள். ஸோ இப்போ வந்து என்னென்னா இப்போ இந்த 2023 இந்த சட்டம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆக்ட் இந்த திருத்தம் செய்யப்பட்டது நியமன முறை திருத்தம் 2023 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதற்கு முன்பு என்ன மாதிரி முறை இருந்தது அப்படின்னா, இதற்கு முன்பு வந்து இந்த தலைமை தேர்தல் ஆணையரையோ அல்லது ஆணையர்களையோ நியமனம் தொடர்பாக யார் பரிந்துரை பண்ணுவாங்கன்னா மத்திய அமைச்சரவை கேபினெட் மினிஸ்ட்ரி பரிந்துரை பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து ஒப்புதல் வழங்குவாங்க. இப்போ அதில் மாற்றம் செஞ்சு ஒரு செலெக்ஷன் கமிட்டி, பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா அண்டு ஒரு கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அந்த வகையில் இப்போது தலைமை தேர்தல் ஆணையராக, அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் ஃபார்மர் ஐஏஎஸ் அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டாக தேவை அப்படின்னா, தேர்தல் ஆணையம் குறித்து கூறும் சட்ட விதிகள் என்னென்னு கேட்டால் ஆர்டிகல் 324. ஸோ ஆர்டிகல் 324 to 29A இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து விளக்குகிறது. இது இந்திய அரசியலமைப்பில் 15வது பகுதி பார்ட் 15 இருக்குது. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. 1950 ஜனவரி 25ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு இது ஒரு அரசியலமைப்பு அமைப்பு, அது கான்ஸ்டியூஷனல் பாடி. இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். மற்றும் இந்த 2023 இந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை நியமனம் சம்பந்தமான கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம், அதில் என்ன மாதிரியான ஒரு செலெக்ஷன் கமிட்டி இப்போ வந்திருக்கு, இதெல்லாம் நம்ம சொன்ன பாயிண்ட் எல்லாம் நமக்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது.